அன்பான கடகராசி நேயர்களே, வாழ்க்கையில் உயர்ந்த லட்சியங்களை கொண்டவங்களா நீங்கள் இருப்பீங்க. சுறுசுறுப்பாக செயல்பட்டு எதையும் திறமையுடன் செய்து முடிக்கும் ஆற்றல் கொண்டவர்கள். எல்லோரிடத்திலும் சகஜமாக பழகி எதையும் எளிதில் கிரகித்து கொள்வார்கள். எந்த ஒரு காரியத்திலும் தீர ஆலோசித்து செயல்படும் இவர்கள் துணிந்த பின் துயரம் இல்லை என்ற சொல்லிற்கேற்ப பார்த்தீங்கன்னா நண்டு பிடி போட்டு செஞ்சு முடிப்பீங்க. இறக்க குணமும் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாகவும் இருப்பீங்க. எதையும் முன்கூட்டியே அறிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி செயல்படுவீங்க. நீங்கள் ஜலராசிகள் அப்படிங்கிறதுனால கற்பனை திறன் அதிகமாக இருக்கும். நல்ல ஞாபக சக்தியும் உண்டு. உங்ககிட்ட பழகிறது கடினமாக இருந்தாலும் பழகினதுக்கு அப்புறம் யாரும் உங்களை விட்டு பிரிய மாட்டாங்க. தன்னை நம்பியவங்களுக்காக எல்லா வித உதவியும் செய்வாங்க. இதனாலேயே இவங்க மற்றவங்களால் அடிக்கடி ஏமாந்து போகிறதும் உண்டு. பிடிவாத குணம் கொண்டவங்களாக இருப்பீங்க. என்னதான் தியாக மனப்பான்மை இருந்தாலும் ஒருத்தர்கிட்ட வாக்குறுதி கொடுத்துட்டாங்கன்னா அதை நிறைவேற்றணுங்கிறதுக்காக எந்த எல்லைக்கும் போவாங்க. ரொம்பவே நாணயமானவங்க. கள்ளம் கபடம் இல்லாமல் வெளிப்படையாக பேசக்கூடிய வெகுளித்தனமாக இருப்பாங்க. இவங்கனால எப்பவுமே மற்றவங்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இருக்காது. மற்றவங்க விருப்பத்துக்கும் மற்றவங்க ஆசைகளுக்கும் இவங்க மதிப்பு கொடுப்பாங்க. இவங்களுக்கு திருமணம் ஆச்சு அப்படின்னா இவங்களுடைய வாழ்க்கை துணை சலிப்பில்லாமல் உழைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. எவ்வளவுதான் உழைச்சாலும் கடகராசிக்காரங்க ஏதாவது ஒரு குறை சொல்லிட்டு தங்களுடைய அதிகாரத்தை செலுத்திட்டு தான் இருப்பாங்க. சில நேரங்களில் கொஞ்சம் பேசுகிறாங்க அப்படின்னு நினச்சாலே அடுத்த கணம் திட்டு வாங்க வேண்டியிருக்கும். ஆரம்பகால வாழ்க்கையில் வசதி குறைவாக இருந்தாலும் நல்லா சந்தோஷமாக இருக்கும். இவங்களை பொறுத்த வரைக்கும் சுகமும் துக்கமும் மாறி மாறி வந்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் எப்போதும் போல தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. தன்னுடைய குடும்பத்தின் மேலே ரொம்பவே அக்கறையாக இருப்பாங்க. கடகராசியில் பிறந்தவங்க சுகவாசிகளாக வாழ்கிறத விரும்புவாங்க. எந்த விதத்திலும் பணத்தை சம்பாதிக்கக்கூடிய திறமை பெற்றவர்கள். கையில் பணம் இல்லாமல் இவங்களால இருக்க முடியாது. இவங்க கடனாக கொடுக்கக்கூடிய பணம் எதுவும் திரும்ப வராது. அப்படிங்கிறதுனால கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கவனமாக இருக்கிறது நல்லது. பணத்தால் நெருங்கி பழகிறவர்கள் கூட பல பிரச்சனைகள் உண்டாகும். ஆடம்பர செலவுகள் செய்வதற்கு பண வரவுகள் இருந்தாலும் சேமிப்புங்கிறது இருக்காது. சின்ன வயசுலேருந்தே சுயமாக வீடு, வாசல், வண்டி, வாகனங்கள் எல்லாமே சிறப்பாக அமையும். கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கடன் வாங்கிறது அப்படிங்கிறது பிடிக்காத ஒரு விஷயம். ஒருவேளை பெற்றவங்க கடன் ஏதாவது வச்சுட்டு போனால் கூட தன்னுடைய சொத்துக்களை வித்தாவது எல்லாத்தையும் தன்னுடைய வாழ்நாளிலேயே கட்டி முடிச்சிருவாங்க. சுப காரியங்களுக்காக அடிக்கடி செலவு செய்வாங்க. பொதுநல காரியங்களுக்காக செலவு செய்கிறதும் இவங்களுடைய இயல்பான குணங்களில் ஒன்றுங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும் எதுலேயும் சுறுசுறுப்பாக செயல்பட்டு வெற்றி பெறுவாங்க. அடிக்கடி தொலைதூர தேசங்களுக்கு போயிட்டு வருவாங்க. கடகராசிக்காரங்க குழந்தைத்தனமானவங்க. அவங்க விருப்பப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நடக்கலைன்னா ரொம்பவே கோவப்படுவாங்க. இன்னும் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அவங்க சுயநலவாதிகளாக தெரியலாம், பொறாமை பிடிச்சவங்களாகவும் தெரியலாம். இருந்தாலும் மற்றவங்களுடைய சந்தோஷத்தை என்றைக்குமே கெடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி தன்னுடைய சந்தோஷத்தை கெடுக்க யாரையும் அனுமதிக்க மாட்டாங்க. அவங்களுடைய வாழ்க்கைக்கு பாதுகாப்பு எது அப்படின்னு நினைக்கிறாங்களோ அதுக்காக முழு மூச்சோட போராடுவாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்பவும் நேர்மையாக வாழணும் அப்படின்னு நினைப்பாங்க. மற்றவங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறதையெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. எப்பவும் சரியான விஷயங்களை மட்டும்தான் செய்வாங்க. மனசாட்சிக்கு மட்டுமே கட்டுப்படக்கூடியவங்க. ஒருத்தர் தப்பு செஞ்சால் அது தப்பு அப்படின்னு முகத்துக்கு நேராக சொல்லிடக்கூடியவங்க. தசா புத்திகள் உங்களுக்கு சுபபலமாக இருந்துச்சு அப்படின்னா சின்ன சின்ன பதவி உயர்வு வரும், ஊதிய உயர்வும் வருங்க. தற்காலிக பணியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பதவிகளில் நிரந்தரம் செய்யப்படுவாங்க. புதிதாக வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு நல்ல நிறுவனத்தில் மனசுக்கு பிடிச்ச மாதிரி வேலை கிடைக்குங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போது இருக்கக்கூடிய தொழிலை விரிவுபடுத்துவதற்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். நிதி நிறுவனங்களின் ஆதரவும் ஒத்துழைப்பும் கிடைக்குங்க. வங்கிகள் தானாக வந்து கடன் கொடுப்பாங்க. சக கூட்டாளிகளும் உங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க. அளவோடு புதிய விற்பனை நிறுவனங்களை எல்லாம் நீங்கள் திறக்கலாம். ஏற்றுமதி செய்யக்கூடிய அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா வியாபார அபிவிருத்தி சம்பந்தமாக வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பும் உருவாகும். சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் போது அதை சரியாக பயன்படுத்திக்கணும். வாய்ப்புகளும் வருமானமும் அடிக்கடி மாறிக்கொண்டே இருக்குங்க. கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறது நல்லது. இதனாலேயே உங்களுடைய வாழ்க்கை மாறப்போகுதுங்க. பழைய கடன்கள் இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் கொஞ்சமாக அடைப்பீங்க.
வியாபாரம் செய்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா புதுசாக ஏதாவது முயற்சி செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. உங்களுடைய அந்த புதிய முயற்சி நல்ல வெற்றியை கொடுக்கும். ஆனாலும் நீங்கள் செலவு கணக்கில் கட்டுப்பாடோடு இருக்கணும். வணிகத்தில் புதுசாக சேரக்கூடிய பங்குதாரர்களை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணுங்க. கலைத்துறையில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிரக நிலைகள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறதுனால வருமானம் திருப்திகரமாக இருக்கும். மக்களிடையே செல்வாக்கும் ஆதரவும் பெருகும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். உங்களுடைய பொருளாதாரத்தை சரி செஞ்சுக்கிறதுக்கு இது நல்ல மாதம். தசா புக்திகளெல்லாம் உங்களுக்கு சுபமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நல்ல புகழும் அதன் மூலமாக நல்ல வருமானமும் பொருளாதார நிலையும் உயருங்க. அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு சுக்கிரன் இந்த மாதம் முழுவதும் சுபபலத்தோடு இருக்கிறதுனால கட்சியில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். நெருங்கிய பிரமுகர் ஒருவருடைய நட்பு உங்களுடைய அரசியல் வாழ்க்கையை மாற்றி அமைக்க போகுதுங்க. இந்த மாதத்தில் உங்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். இதுவரைக்கும் நீங்கள் கட்சிக்கு செலவு பண்ணிட்டு இருப்பீங்க. இப்போது கட்சி மூலமாக உங்களுக்கு ஒரு வருமானம் கிடைக்குங்க. படித்து கொண்டு இருக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு பார்த்தீங்கன்னா புதன் கல்வித்துறைக்கு தொடர்புள்ள பிற கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு சுப பாதையில் இருக்கிறதுனால படிப்பில் சிறந்த முன்னேற்றம் ஏற்படும். நினைவாற்றல் அதிகரிக்குங்க. ஆசிரியர்களுடைய ஆதரவும் வழிகாட்டுதலும் கூடுதலான உற்சாகத்தை கொடுக்கும். ஒரு சிலருக்கு வெளிநாடு போயிட்டு படிக்கிற மாதிரியான வாய்ப்புகள் வரும். உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு கல்வி உதவித்தொகை எல்லாம் கிடைக்குங்க. விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் செவ்வாய் மற்றும் சூரியன் ஆதிக்கத்தில் இருக்கிறதுனால செவ்வாய் மட்டுமே உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும். வயல் வேலைகள் கடினமாக இருந்தாலும் விளைச்சலும் வருமானமும் மனநிறைவை கொடுக்கும். கால்நடைகள் அபிவிருத்தியை அடையும். சந்தையில் உங்களுடைய விளைபொருட்களுக்கு லாபகரமான விலை கிடைக்கும். பழைய கடன்களை எல்லாம் அடைப்பீங்க. மனசுக்கு நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்குங்க. கடகராசி பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடல் நலனை பாதுகாத்துக்கிறதுல கொஞ்சம் கவனம் வேணும். சுக்கிரன் மட்டுமே உங்களுக்கு உதவியாக இருக்கிறதுனால ஓரளவுக்கு நீங்கள் நன்மைகளை எதிர்பார்க்கலாம். உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறுவதற்கு சுக்கிரன் வழி கொடுப்பாருங்க. கூடிய வரைக்கும் குடும்ப பிரச்சனைகளில் கடுமையாக நடந்துக்கிறத குறைச்சிக்கணும். காதல் விஷயங்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்பவே உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாக இருப்பீங்க. இந்த மாதத்தில் உங்களுடைய பாசத்தை உண்மையை நம்பிக்கையை இன்னும் நீங்கள் வெளிப்படுத்த வேண்டிய வாய்ப்புகள் வரும். இதற்கு முன்பு வரைக்கும் உங்களை பற்றின தவறான எண்ணங்கள் மற்றவங்களுக்கு இருந்துச்சுன்னா அதையெல்லாம் நீங்கள் மாற்றி காட்டுவீங்க. உங்களை மற்றவங்க புரிஞ்சுக்குவாங்க. தனிமையில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அழகான ஒரு புதிய நட்பு உங்களுடைய மனசை கவரும்படி அறிமுகமாவாங்க. திருமணமானவங்களுக்கு சில நேரங்களில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும். இருந்தாலும் நீங்கள் காட்டக்கூடிய பொறுமையும் பாசமும் தான் அந்த சண்டைகளை எல்லாம் தீர்த்து வைக்குங்க. குழந்தைகளுடைய முன்னேற்றத்தில் பெருமை அடைவீங்க. ஒரு குடும்ப சந்திப்பு அல்லது ஏதாவது விழாக்கள் மூலமாக பிரிஞ்சிருந்த உறவுகள் எல்லாம் சேருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காய்ச்சல், தலைவலி, செரிமான பிரச்சனைகள் எல்லாம் வரலாங்க. மன அழுத்தம் வராமல் இருக்கணும் அப்படின்னா தியானம் செய்யணும், நல்லா தூங்கணும், ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடணும். நீங்கள் செய்யக்கூடிய எந்த காரியமாக இருந்தாலும் அதில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். அந்த சவால்களை எல்லாம் கடந்து வரக்கூடிய புத்திசாலித்தனமும் திறமையும் உங்களுக்கு இருக்குது. மனசில் நீங்கள் நம்பிக்கையோடு எதையும் துணிஞ்சு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்குங்க. குடும்ப செலவுகளுக்காக கடன் வாங்கக்கூடிய சூழல் வருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மன நிம்மதி, சந்தோஷம் எல்லாமே கிடைக்குங்க. இதுவரைக்கும் படுத்த படுக்கையாக இருக்கிறீங்க அப்படின்னா எந்திரிச்சு நடமாடக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு நல்ல தெம்பு கிடைக்குங்க. நீண்ட நாட்களாக இருந்த நோய்களுக்கு சரியான சிகிச்சைகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய முழு உடல் நலன், ஆரோக்கியம் எல்லாமே திரும்ப கிடைக்குங்க. கஷ்டமான சூழ்நிலையில் கூட அந்த கஷ்டத்தை வெளிப்படுத்திக்காம உதட்டில் சிரிப்போடு இருப்பீங்க. அவ்வளவு சீக்கிரத்தில் டக்குன்னு உணர்ச்சி வசப்பட மாட்டீங்க. சந்தோஷமாக இருந்தாலும் சரி, துக்கத்தில் இருந்தாலும் சரி, நிதானத்தோடு செயல்படுவீங்க. நீங்கள் பேசும்போது உங்கள் வார்த்தைகளில் அவ்வளவு பக்குவம் இருக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் அவசரமாக செய்கிறது பிடிக்காது. எதை எந்த நேரத்தில் செய்யணுமோ அதுக்குன்னு நேரம் ஒதுக்கி சரியாக செய்யணும் அப்படின்னு எப்பவுமே நினைப்பீங்க. ஒரே நேரத்தில் பல விஷயங்களை செய்ய மாட்டீங்க. ஒரு விஷயத்தை முடிச்சுட்டு தான் அடுத்த வேலைக்கே போவீங்க. அந்த அளவுக்கு எல்லா விஷயத்திலையும் கவனம் செலுத்தி நுணுக்கமான வேலைங்களை கூட ஈஸியாக செஞ்சு முடிப்பீங்க. ரிஷபராசிக்காரங்க அமைதியான மிதமான குரல்ல பேசினாலும் அந்த அமைதிக்குள்ளேயும் ஒரு ஆக்ரோஷம் இருக்கும், ஒரு மிரட்டுகிற தொனி இருக்கும். இவங்களுடைய கோபத்தை அவ்வளவு சீக்கிரத்தில் வெளிப்படுத்த மாட்டாங்க, மனசுக்குள்ளேயே வச்சுக்குவாங்க.
ஆனால் அதுவெல்லாம் எல்லை மீறி போயிடுச்சுன்னா இவங்களை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. அந்த அளவுக்கு ஆக்ரோஷமாக செயல்படுவாங்க. இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் யாரையுமே நீங்கள் புண்படுத்தி இருக்க மாட்டீங்க. அது தெரிஞ்ச நபராக இருந்தாலும் சரி, தெரியாத நபராக இருந்தாலும் சரி, எப்பயும் உங்கள் பேச்சில் ஒரு கருணை இருக்கும், தாயுள்ளம் இருக்கும். தொடர்ந்து உங்களுக்கு கஷ்டமான விஷயங்கள் நடக்குது, இப்போ நெகட்டிவாக நடக்குது அப்படின்னாலும் நீங்கள் பாசிட்டிவாக தான் யோசிப்பீங்க. மற்றவங்க உங்களுக்கு உதவி செய்கிறாங்களோ இல்லையோ, நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறத ஒரு பழக்கமாகவே வச்சுருப்பீங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தையும் தன்னுடைய தொழில் வேலையும் ரெண்டு கண்ணு மாதிரி பார்ப்பாங்க. இந்த ரெண்டில் எந்த இடத்துல பிரச்சனை வந்தாலும் இவங்களுக்கு மன நிம்மதி போயிடும். இந்த மாதிரி எத்தனையோ நல்ல விஷயங்கள் இருந்தாலும் இவங்களை பொறுத்த வரைக்கும் கோடியோடியாக பணம் சம்பாதிக்கணும், சொத்து சேர்க்கணும் அப்படின்னு ஒரு நாளும் நினைக்க மாட்டாங்க. எல்லாமே இவங்களுக்கு இவங்க வாழ்க்கையில் தானாக தேடி வர்றதான். இந்த ராசி மண்டலத்தில் எல்லாருக்கும் இந்த மாதிரியான சூழ்நிலைகள் நடக்கிறதில்ல. என்னப்பா, என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு இந்த மாதிரி இல்லை, நான் ஒருவேளை சோத்துக்கே ரொம்ப கஷ்டப்படுறேன், என்னோட வருமானம் எனக்கே பத்துறதில்ல, குடும்பத்தை பார்த்துக்க முடியல, குழந்தைகளை படிக்க வைக்க முடியல, அவங்க ஆசைப்பட்டதை வாங்கி கொடுக்க முடியல, பணத்தால் என்னோட குடும்பத்தில் நிம்மதி போச்சு, சந்தோஷம் போச்சு அப்படின்னெல்லாம் நீங்கள் சொல்லலாம். நீங்கள் சொல்கிறதையெல்லாம் நான் முழுசாக ஏற்றுக்கிறேன். உங்களுக்கு இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னா இல்லை அப்படின்னெல்லாம் சொல்ல முடியாதுங்க. ஆனாலும் இந்த சூழ்நிலைக்கு யார் காரணம் அப்படின்னு மனசை தொட்டு கொஞ்சம் நினச்சி பாருங்க. இது வரைக்கும் உங்களுக்கு செல்வத்தை சேர்க்கிற மாதிரி வாய்ப்புகள் வரவே இல்லையா? உங்ககிட்ட பணம் வரவே இல்லையா? உங்ககிட்ட சொத்து இல்லவே இல்லையா? நல்லா சிந்திச்சு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே உங்ககிட்ட இருந்திருக்கும். ஏதோ ஒரு இக்கட்டான சூழ்நிலை, கிரகங்கள் சரியில்லை, உங்களுடைய நேரம் சரியில்லை அப்படிங்கிற காரணத்தினால சொத்துக்களை இழந்திருப்பீங்க. மற்றவங்களை நம்பி ஏமாந்து போயிருப்பீங்க. நீங்க முன்னேறதுக்கான வாய்ப்புகள் எத்தனையோ அமைஞ்சும் அதை சரியா பயன்படுத்திக்காம இந்த வாழ்க்கையே தொலைச்சிட்டு நின்றுட்டு இருப்பீங்க. இன்னும் சொல்ல போனா உங்களால மற்றவங்க நிறைய பணம் சம்பாதிப்பாங்க. ஆனாலும் உங்களால நீங்க ஆசைப்பட்ட மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ முடியல, பணம் சேர்க்க முடியலை, நிம்மதியாக இருக்க முடியலைன்னா அதுக்குன்னு ஒரு சில காரணங்கள் இருக்குது. அது என்ன தெரியுமா? உங்களுடைய பலவீனம். உங்களுடைய பலம் எது, உங்களுடைய பலவீனம் எது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்காமல் இருக்கீங்க. உங்களுடைய பலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கடின உழைப்பு. உங்களுடைய பலவீனம் என்னன்னா உங்களுடைய உழைப்பை, உங்களுடைய நேரத்தை எங்கே செலவிடுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் கவனிக்கணும். தேவையில்லாத ஒரு இடத்துல, உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு தொழிலில் நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க. எத்தனையோ திறமை இருந்தும் குறைவான வருமானத்தை நீங்கள் வாங்கிட்டு இருப்பீங்க. உங்களுடைய திறமைகளுக்கு எங்கே மதிப்பு கொடுக்குறாங்க, எங்கே உங்களுக்கு முன்னேற்றம் இருக்குது அப்படிங்கிறத நினச்சிட்டு கொஞ்ச நேரம் சிந்திச்சு பாருங்க. அதுக்கப்புறமா தன்னம்பிக்கையோடு உழைச்சிங்கன்னா 3 மாதங்க உங்கள் வாழ்க்கை தலைகீழாக மாறிடுங்க. வீடு கட்டாமல் இருக்கிறீங்களா? ஒரு இடத்த வாங்குவீங்க. உங்களுக்குன்னே புதுசாக ஒரு வீடு வாங்குற மாதிரி சூழ்நிலைகள் வரும். சின்னதாக ஒரு மோதிரமோ ஒரு தோடோ வாங்கலான்னு நினைப்பீங்க. ஆனாலும் பெரிய அளவில் 5 சவரன் 10 சவரன் அப்படிங்கிற அளவில் நகைகளை வாங்குவீங்க. பங்கு சந்தைகளில் முதலீடு செய்வீங்க. சொத்துக்களை வாங்குவீங்க. விவசாயிகளாக இருக்கீங்கன்னா சொந்தமாக நிலம் வாங்குவீங்க. கால்நடைகள் மூலமாக உங்களுக்கு அதிகமான லாபம் கிடைக்கும். இதையெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நடத்தி தர்றதுக்கு எல்லா கிரகங்களும் சூழ்நிலைகளும் சாதகமாக இருக்குங்க. ஆனாலும் என்னென்னா இந்த முன்னேற்ற பாதையில் நீங்கள் போகும்போது உங்களை சுற்றி பார்த்துட்டு இருக்கக்கூடிய கண்கள் அவ்வளவு நல்ல கண் இல்லைங்க. என்னதான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் நடந்துட்டா கூட உங்கள் மேலே கண் திருஷ்டியை போடுவாங்க. கூடவே இருந்து உங்களுக்கு குழி பறைப்பாங்க. உங்கள் கூடவே வேலை செய்வாங்க. ஆனாலும் உங்கள் உழைப்பை சுரண்டுவாங்க. உங்களுக்கு துரோகங்களை செய்வாங்க. இதுவெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் இன்னமும் நடந்துட்டு தான் இருக்குது. ஆனாலும் அது யார் செய்கிறாங்க, எப்படி செய்கிறாங்க அப்படின்னு முழுசாக உங்களால் கண்டுபிடிக்க முடியலை. இதையெல்லாம் நீங்கள் எப்போ தெரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் வரும். முன்னேற்றம் வரும்போது அதுக்காகவே உங்களை தேடி சில பேர் வருவாங்க.
அவங்க நல்லதுக்காக வரமாட்டாங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய காசுக்காகவும் பணத்துக்காகவும் உங்களால் ஏதாவது ஆதாயம் கிடைக்குமா அப்படிங்கிறதுக்காகவும் உங்களை தேடி தானாகவே வருவாங்க. இதுக்கு முன்னாடி உங்களை பெருசாக கண்டுக்கிற மாட்டாங்க. ஆனால் இப்போ உங்கள் கண் முன்னாடி அடிக்கடி வந்து போவாங்க. அவங்களுடைய நோக்கம் என்ன தெரியுமா? நம்மளுடைய நண்பர், நம்மளுடைய சொந்தக்காரங்க, நம்மளுடைய உடன்பிறப்புகள், நம்ம கூட வேலை செய்கிறவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னுலாம் நினைக்க மாட்டாங்க. ஏதோ அவங்களுக்கு கிடைக்க வேண்டியதை நீங்கள் தட்டி பறிச்சுட்டதா அதை நினைப்பாங்க. அதுக்காகவே சில தவறான விஷயங்களை செய்கிறதுக்கும் தயங்க மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஈவு இரக்கம் பார்க்க மாட்டாங்க. நீங்கள் ஒரு இடத்துல தப்பே செய்யலை அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க வந்து சொன்னால் நீங்கள் தப்பிச்சுக்குவீங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்தாலும் உங்களுக்காக வந்து சாட்சி சொல்ல மாட்டாங்க. நீங்கள் ஆண்களாக இருக்கிறீங்கன்னா பெண்கள் கிட்ட பழகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். பெண்களாக இருந்தீங்கன்னா அறிமுகம் ஆகாத நபர்களிடத்திலேயோ அல்லது உங்களுக்கு சம்பந்தம் இல்லாதவங்கள்ட்ட அதிகமாக பர்சனலாக பேசுகிறத நீங்கள் நிறுத்திக்கணும். உங்களுடைய பேரை கெடுக்கணுங்கிறதுக்காகவே சில பேர் சில வேலைகளை செய்வாங்க. அது மட்டும் இல்லைங்க, பண விஷயத்தில் பார்த்தீங்கன்னா யாரையும் நம்பி நீங்கள் ஜாமீன் கையெழுத்து போட்டுறாதீங்க. எந்த இடத்துலையும் யாருக்காகவும் நீங்கள் வாக்குறுதி கொடுத்துறாதீங்க. எதுவாக இருந்தாலும் நான் யோசித்து சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கடந்து வர்றது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. மொத்தத்தில் உங்களுடைய மனசாட்சிக்கு நீங்கள் பயந்து கடவுள் பக்தியோட உங்களுடைய வேலை என்னவோ அதை மட்டும் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வளர்ச்சி சிறப்பாக இருக்குங்க. தேவையில்லாமல் மூன்றாவது நபருடைய வாழ்க்கையிலையோ அவங்க விஷயத்திலேயோ நீங்கள் தலையிடுறத தவிர்த்துக்கணும். இதையெல்லாம் சிறப்பாக நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை சீரும் சிறப்புமாக ஆரோக்கியத்தோட முழு நிம்மதியோட ரொம்பவே சந்தோஷமாக இருக்க போகுதுங்க.